வருகின்ற 31ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு முன்பு நேரில் ஆஜராவேன் என்று பிரஜ்வல் ரேவண்ணா தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுக்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி வணக்கம். பிரஜ்வல் ரேவண்ணா தெரிவித்தது என்ன, முழு விவரங்கள்? கண்டிப்பாக முதல்ல இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். கர்நாடகாவில் ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு ஆபாச ஆடியோ பென்டிரைவ் வெளியானது. இந்த பென்டிரைவ் அனைத்துமே, இந்த பென்டிரைவில் இருந்த வீடியோக்கள் அனைத்துமே பிரஜ்வல் ரேவண்ணாவால் எடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டது. இந்த விவகாரம் தான் முதலில் சர்ச்சையாக மாறி மிகப்பெரிய அரசியல் காரணியாக கூட மாறியது கர்நாடகாவில். இது தொடர்பாக கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இந்த விசாரணைக்கு ஆஜராகுமாறு 5 முறைக்கு மேல் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது சிறப்பு புலனாய்வு குழு. ஆனால் அதற்கு ஒரே ஒரு முறை மட்டும் பதிலளித்திருந்தார். கடிதம் வாயிலாக தான் ஆஜராவதற்கு 7 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார். ஆனால் 20 நாட்களை கடந்தும் எந்த விதமான முறையான பதிலும் பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பிலிருந்து வராததால் அவருக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் மற்றும் கைது வாரண்டை நீதிமன்றம் மூலமாகவும் பெற்றார்கள் சிறப்பு புலனாய்வு குழுவினர். இந்த நிலையில் தான் தற்போது ஒரு வீடியோவை பிரஜ்வல் ரேவண்ணா வெளியிட்டிருக்கிறார். அதில் வரும் மே 31ஆம் தேதி தான் இந்தியாவிற்கு வருவதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜராகி விளக்கம் அளிப்பேன் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போது என்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக அந்த ஆபாச வீடியோ விவகாரம் அனைத்துமே தனக்கு எதிராக தனது அரசியல் வாழ்க்கையை முடிக்க செய்யப்பட்ட சதி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு மீண்டு வருவேன் என்றும் கூறியிருக்கிறார். இத்தனை நாள் ஏன் பதிலளிக்காமல் இருந்தேன் என்ற ஒரு காரணத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் வெளியான உடனேயே என்ன ஏது என்ன யோசிப்பதற்கு முன்பே இது ஒரு அரசியல் நிகழ்வாக மாறிவிட்டது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களான ராகுல் காந்தி, அதே போல DK சிவகுமார், சித்தராமையா ஆகியோர் பொது மேடைகளில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதால் தன் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்வதென்றே தெரியாமல் அழுத்தத்தில் இருந்ததாகவும், எனவே இது தொடர்பாக கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும், விரைவில் இந்தியா விசாரணைக்கு ஆஜராகி சட்ட ரீதியாக இதை வென்றெடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி.